வாங்கலாமா வாங்க கூடாதா? வாங்கலாமா வாங்க கூடாதாப்பா? வாங்கலாமா வாங்க கூடாதா? ஆடி மாசம் இடம் வாங்கலாமா வாங்க கூடாதா? இத பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு 1008 டவுட் இருக்கு. கண்டிப்பா வாங்கலாம். ஏன் சொல்றேன், ரீசன் சொல்றேன் பாருங்க. ஆடி பெருக்கு என்ன பண்றோம்? தாலி பிரிச்சு கோக்குறோம். ஆடி பட்டம் தேடி விதைக்கிறோம். எதுக்காக? ஒரு நெல்மணி போட்டா 100 நெல்மணியா வரும். ஆடி பெருக்கு ஒரே ஒரு உரு போட்டா கூட அது நல்லா பெருகி வரும். தீர்க்க சுமங்கலி பாக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டு. எதுக்காக ஆடி மாசம் போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வரோம்? 11 மாசம் செய்யாததை இந்த ஒரு மாசம் செஞ்சாலும் அந்த 11 மாசத்தோட பலனும் இந்த ஒரு நாள்ல கிடைச்சிரும்ட்டு. அப்படி இருக்கும் போது லேண்ட் மட்டும் ஏன் வாங்க கூடாது? கண்டிப்பா வாங்கலாம். ஒரு இடம் வாங்கினாலும் 10 மடங்கா பெருகும். ஆடி மாசம் சில கம்யூனிட்டி மட்டும் கல்யாணம் பண்ணும், காது குத்து வைக்கும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம மட்டும் ஏன் பண்ணக்கூடாது? தாராளமா பண்ணலாங்க. அப்படி பண்ணும் போது பெருகி 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 வரும். சொத்து பக்கமே போயிட்டா நம்ம மூளை மழுங்கிடும், பக்தி பக்கம் போகாதுன்றதுக்காக அந்த காலத்துல அது மாதிரி வச்சிருந்தாங்க. தாராளமா சொத்து வாங்கலாம். இன்னைக்கு சொத்து வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அதனால காசு இருக்கா, ஆடி மாசம் மார்கழி மாசம் எல்லாம் யோசிக்காதீங்க. துணிஞ்சு போங்க, இடம் வாங்க. 10 மடங்கு பெருகுங்க. என்கிட்ட காசு இருந்தா நீ வாங்குவியான்னு கேக்குறீங்களா? சத்தியமா நான் வாங்குவேன். நீங்களும் வாங்கலாம். ஆடி மாசம் வாங்கினால் பெருகும் பெருகும் பெருகும்.